ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லா சென்டென்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இதை பயன்படுத்து. யூஸ் திஸ். இதை பயன்படுத்து. இதை பயன்படுத்தாதே. இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் யூஸ் திஸ். இதை பயன்படுத்தாதே. நெக்ஸ்ட் ஒன், எப்படி பயன்படுத்துவது. How to use. எப்படி பயன்படுத்துவது. நெக்ஸ்ட் ஒன், எங்கே பயன்படுத்துவது. Where to use. எங்கே பயன்படுத்துவது. நெக்ஸ்ட் ஒன், எதற்கு பயன்படுத்துவது. What to use. எதற்கு பயன்படுத்துவது. நெக்ஸ்ட் ஒன், அங்கு எப்படி செல்வது. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அங்கே எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, how to go there. அங்கு எப்படி செல்வது. நெக்ஸ்ட் ஒன், எங்கே செல்ல வேண்டும். இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, where to go. எங்கே செல்ல வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், வழி சொல்லுங்கள். இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, tell me the way. வழி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், பாதுகாப்பாக இருக்குமா. will be safe. பாதுகாப்பாக இருக்குமா. நெக்ஸ்ட் ஒன், தனியாக போக முடியுமா. ஒரு இடத்துக்கு நம்ம தனியாக போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ கோ அலோன். தனியாக போக முடியுமா. நெக்ஸ்ட் ஒன், தொடர்பில் இருங்கள். ஸ்டே இன் டச். தொடர்பில் இருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எப்படி தொடர்பு கொள்வது. How to contact. எப்படி தொடர்பு கொள்வது. நெக்ஸ்ட் ஒன், எப்போது ஓய்வில் இருப்பாய். இது நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, when will you rest. எப்போது ஓய்வில் இருப்பாய். நெக்ஸ்ட் ஒன், உன் தொடர்பு எண் என்ன. இது நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, what is your contact number. உன் தொடர்பு எண் என்ன. நெக்ஸ்ட் ஒன், தொடர்பை துண்டித்து விடு. disconnect. தொடர்பை துண்டித்து விடு. நெக்ஸ்ட் ஒன், என்னுடையது எது. இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, which is mine. என்னுடையது எது. நெக்ஸ்ட் ஒன், அவனுடையது எது. which is his. அவனுடையது எது. நெக்ஸ்ட் ஒன், நம்முடையது எது. which is ours. நம்முடையது எது. நெக்ஸ்ட் ஒன், அவளுடையது எது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, which is hers. அவளுடையது எது. நெக்ஸ்ட் ஒன், அவர்களுடையது எது. which is theirs. அவர்களுடையது எது. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா. இது நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, do you have faith. உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஒன்,
உன் நம்பிக்கை எது? உன் நம்பிக்கை எது? இது நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபெய்த்? வாட் இஸ் யுவர் ஃபெய்த்? உன் நம்பிக்கை எது? நெக்ஸ்ட் ஒன், உன் நம்பிக்கையை இழக்காதே. உன் நம்பிக்கையை இழக்காதே. டோன்ட் லூஸ் யுவர் ஃபெய்த். டோன்ட் லூஸ் யுவர் ஃபெய்த். உன் நம்பிக்கையை இழக்காதே. நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. நோ ஃபெய்த். நோ ஃபெய்த். நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கை வை. நம்பிக்கை வை. ஹாவ் ஃபெய்த். ஹாவ் ஃபெய்த். நம்பிக்கை வை. நெக்ஸ்ட் ஒன், யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. நோ ஒன் கேன் சே. நோ ஒன் கேன் சே. யாரும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஒன், எல்லாரும் சொல்வார்கள். எல்லாரும் சொல்வார்கள். எவ்ரி ஒன் வில் சே. எவ்ரி ஒன் வில் சே. எல்லாரும் சொல்வார்கள். நெக்ஸ்ட் ஒன், யாரிடமும் சொல்லாதே. யாரிடமும் சொல்லாதே. டோன்ட் டெல் எனி ஒன். டோன்ட் டெல் எனி ஒன். யாரிடமும் சொல்லாதே. நெக்ஸ்ட் ஒன், எவரும் சொல்லலாம். எவரும் சொல்லலாம். எனி ஒன் கேன் சே. எனி ஒன் கேன் சே. எவரும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சொல்லாமல் இருப்பது நல்லது. சொல்லாமல் இருப்பது நல்லது. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பெட்டர் நாட் டு சே. பெட்டர் நாட் டு சே. சொல்லாமல் இருப்பது நல்லது. நெக்ஸ்ட் ஒன், அவர் வந்தாரா. அவர் வந்தாரா. இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா டிட் ஹீ கம். டிட் ஹீ கம். அவர் வந்தாரா. நெக்ஸ்ட் ஒன், அவர் வரவில்லையா. அவர் வரவில்லையா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா ஹீ டிடின்ட் கம். ஹீ டிடின்ட் கம். அவர் வரவில்லையா. நெக்ஸ்ட் ஒன், எப்போது வருவார். எப்போது வருவார். இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா when will he come. when will he come. அவர் எப்பொழுது வருவார். நெக்ஸ்ட் ஒன், நாளைக்கு வருவாரா. நாளைக்கு வருவாரா. will he come tomorrow. will he come tomorrow. நாளைக்கு வருவாரா. நெக்ஸ்ட் ஒன், எப்போதும் வரமாட்டாரா. எப்போதும் வரமாட்டாரா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா he will never come. he will never come. எப்போதும் வரமாட்டாரா. நெக்ஸ்ட் ஒன், நான் சிக்கலில் இருக்கிறேன். நான் சிக்கலில் இருக்கிறேன். I am in trouble. I am in trouble. நான் சிக்கலில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் தனிமையில் இருக்கிறேன். நான் தனிமையில் இருக்கிறேன். I am lonely. I am lonely. நான் தனிமையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் ஓய்வில் இருக்கிறேன். நான் ஓய்வில் இருக்கிறேன். I am at rest. I am at rest. ஓய்வில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் வேலையில் இருக்கிறேன். நான் வேலையில் இருக்கிறேன். I am at work. I am at work. நான் வேலையில் இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியில் இருக்கிறேன். நான் வெளியில் இருக்கிறேன். I am outside. I am outside. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா தமிழ் வாக்கியங்களுமே ரொம்ப சின்ன சின்னதான தமிழ் வாக்கியங்கள். நம்ம ஒவ்வொரு நாளுமே இது எல்லாமே நம்ம பேசக்கூடியதான வாக்கியங்கள். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாகவே உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களும் சூப்பராக இங்கிலீஷில் பேசுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.